என் பேர் வந்து ராஜா. ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட் நேம் வந்து பாலசுந்தர். ஆனால் என்னை ராஜான்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நான் வந்து இந்த சினிமா துறையில் ஒளிப்பதிவாளராக, சவுண்ட் இன்ஜினியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க. அதேமாரி என்னுடைய எல்லா புகழும் என் குருநாதர்களுக்கு. அவர்கள் போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை, இந்த இடம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. சினிமாவில் ஒருத்தவங்க ஒரு பாதையில் வருவாங்க, ஒரு துறைக்கு வருவாங்க. இறைவனுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்றி என்னன்னா, இந்த சினிமாவில் நான் காலெடுத்து வைத்ததே பிரசாத் ஒளிப்பதிவு கூடத்தில் தான். இறைவனுக்கு நான் என்ன நன்றி சொல்லணும்னா, எனக்கு நல்ல குருநாதர்கள் கிடைச்சாங்க. அதில் திரு பாண்டுரங்கன் சார், திரு சம்பத் சார், அவங்க 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி. அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. அதாவது ஒரு தராசினுடைய 2 தட்டுகள் மாதிரி. இந்த பக்கம் சம்பத் சார், பிரசாத்தில் பாண்டுரங்கன் சார், ஏவிஎம்ல சம்பத் சார். இவங்க 2 பேர்கிட்டையுமே ஒரு தராசு முள்ளு போல நிலையாக நின்று வேலையை கற்றுக்கிறதுக்கும், அவங்க பேரை காப்பாற்றுற அளவுக்கு இன்னைக்கு இந்த வேலையை செய்யறதுக்கும் எனக்கு இறைவன் வந்து இந்த பிறவியில் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் முதல்ல அப்ரண்டிஸாக கால் எடுத்து வச்சது பிரசாத் டீலக்ஸ் தான். அங்கே பாண்டுரங்கன் சார் தான் அன்னைக்கு தலைமை ஒளிப்பதிவாளராக இருந்தார். நான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே அன்னைக்கு நான் உள்ளர போகும்பொழுது தெய்வ வாக்குன்னு ஒரு படம், அந்த படத்தில் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் அப்படிங்கிற சாங்கு தான் அன்னைக்கு அங்கே ரெக்கார்டிங் பண்ணாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே நின்று அந்த சத்தத்தை கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுவே எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு. அதுதான் நான் முதல்ல பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே நான் போன அனுபவம். அதுமாரி பாண்டுரங்கன் சார்கிட்ட வந்து அன்அஃபீஷியலாக நான் அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. இனி கடவுள் வந்து அவரை மாதிரி ஒரு மனிதரை படைத்தா அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா அப்படி ஒரு குருநாதரை வந்து வாழ்நாளில் சந்திக்கவே முடியாது. எவ்வளவோ தவறுகள் செய்தால் எல்லாரும் தண்டிப்பாங்க, அசிஸ்டண்ட்டை திட்டுவாங்க. இது 2மே அவர் செய்ய மாட்டார். நம்ம தவறை வந்து ரசிப்பார். அப்படியா, அப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு. அவர் அதிகமாக பேசவே மாட்டார். எல்லாமே கண் பார்வையில் தான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஒற்றி போணுச்சு. இப்போ ஸ்டுடியோக்குள்ளே ஒருத்தர் வந்தால் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறாங்கன்னா, நான் வந்து வந்தவங்களை பார்க்க மாட்டேன், என்னுடைய குருநாதரை தான் ஒத்து பார்த்துட்டே இருப்பேன். அவர் ஒன்றுமே சொல்லாமல் பேசிகிட்டு இருந்தால் நம்ம அங்கே இருக்கலாம்னு அர்த்தம். இப்படி நம்மளை பார்த்துட்டு அப்படி செஞ்சாருன்னா நம்ம வெளியில் போயிடணும்னு அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு அசைவும் அவருடைய இப்போ என்ன நினைப்பாருங்கிறத புரிந்து கொள்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு அவர் கூட ஒன்றி இருந்தேன். திடீர்னு ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ராஜா சாரும் என்ன பேசிக்கிறாங்கன்றது கூட வெளியிலேயே கேட்காது. இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன எதுவுமே நமக்கு கேட்காது. அப்போ என்னுடைய வேலை என்னன்னா, நான் ஒரு அப்ரண்டிஸ். அந்த கேபிளை எடு, அங்கே நில்லுன்னா நான் அப்படியே நிற்பேன், அவ்வளோதான். நான் அவருக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாரி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வேன். அதை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் ஸ்டுடியோவில் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன அறிவுரையே என்னன்னா, எல்லாத்தையுமே உனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், அதை முறைப்படி தான் கற்றுக்கணும். அதாவது இப்போ ஒரு மிஷினை நீ வந்து ஆன் பண்ணணும்னு நினைப்ப, அதை ஆன் பண்ணிவிட்டு நமக்கு என்னன்னு அப்படியே நீ போயிடக்கூடாது. ஏன்னா அதை திருப்பி அதே இடத்துல நீ வச்சிடணும். அப்போ தான் அடுத்து வர்றவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும். இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நல்ல தனி மனித ஒழுக்கம். அதாவது ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்ம நடைமுறையில் இருக்கணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு புத்தர் மாதிரி அவர். சின்ன வயசில் ரொம்ப கோவப்படுவேன். ஆனால் நான் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, நம்மலாம் கோவப்படுறோம், இதுக்கு நம்ம எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கோங்கிற மாதிரிலாம் நான் என்னையே நினச்சி ஒரு வாழ்க்கையில் மனிதனாக வாழ்ந்தால் இவங்களை பின்பற்றி தான் வாழணும் அப்படிங்கிறத பாண்டுரங்கன் சார்கிட்ட
நான் வேலையையும் சம்பத் சார்கிட்ட தனி மனித ஒழுக்கத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த இடம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த 2 பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு என்னை என் வாழ்க்கையில் நேர்மையான வழியில் செல்வதற்கு வழிவகுத்து கொடுத்தது. அதுதான் இன்னைய வரைக்கும் என்னையே காப்பாற்றிட்டு இருக்கு. நான் இங்கே வந்து உட்காரும்பொழுது இன்னைக்கு நம்மளை நம்பி வர்ற வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நாள் என்னோட குருநாதர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், அங்கே அப்போ என்னோட காலத்துலலாம் ஃபிலிம் வரும், இப்போ என்னப்பா ஏதோ ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவ்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் டிஸ்கை வாங்கும்போது நீ என்ன நினைப்ப அப்படின்னு என்னை கேட்குறாரு. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ ஒரு டைரக்டர் ஒரு ஹார்ட் டிஸ்கை கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம்? அது ஹார்ட் டிஸ்க்குன்னு நினைப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்ன பதில், அப்படி நினைக்காத, உங்ககிட்ட அந்த டைரக்டர் கொடுக்கும்பொழுது அதை படமாவோ ஹார்ட் டிஸ்காவோ நினைக்கக்கூடாது. அந்த டைரக்டரோட பசி, பட்டினி, தூக்கம் இல்லாமல் இருந்தது, அதே மாதிரி அவர் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா நினச்சி நீ கையில் வாங்கணும். அப்போ தான் அந்த வேலையை நீ மனநிறைவோடு செய்ய முடியும்னு சொன்னார். இன்றைய வரைக்கும் அதை தான் வந்து தாரக மந்திரமாக நினச்சி நான் செயல்பட்டுருக்கேன். உங்களுடைய சொந்த ஊர் எப்படி இந்த திரைத்துறைக்கு வரணும்னு, உங்களுக்கு சவுண்ட் இன்ஜினாக வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? என்னுடைய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை பக்கம் இருக்கிற செம்பனார் கோவில். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து சவுண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு சவுண்டு அப்படிலாம் அந்த வயசில் நமக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6வது 7வது படிக்கும்போது விகித் பாரத் நிலையத்தின் வர்த்தக ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி ரேடியோவில் ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 9:30 மணிக்கு அந்த ஸ்டேஷன் வந்து ப்ரோக்ராம் முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கொயின்னு ஒரு சவுண்டு வரும். ஆனால் இன்றைக்கி கேட்டால் அதை நான் வந்து டெக்னிக்கலாக ஆசிலேஷன் டோன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னன்னு கூட அப்போ தெரியாது. ஆனால் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் அந்த ரேடியோ வந்து என்னுடைய தலைநாட்டில் வந்து அந்த சவுண்டை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப நேசிப்பேன். சின்ன வயசுலேருந்து நிறைய பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ரேடியோ பாடிட்டே இருக்கும், டேப் ரெக்கார்டர் பாடிட்டே இருக்கும், சாங் கேட்டுகிட்டே இருப்போம். எங்கள் தெருவிலே எல்லாரும் இது என்ன வீடா நாடக கொட்டாயெல்லாம் கூட என்னை கேட்பாங்க. அப்படி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் ஒரு நாள் 10வது முடிச்சுட்டு சென்னையை சுற்றி பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டுரங்கன் சார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா வந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போகும்போது அந்த இருந்த அந்த ரெக்கார்டிங், அந்த மிக்சிங் கன்சோல் இதெல்லாம் பார்த்த உடனே வந்தால் இந்த வேலைக்கு தான் வரணும், இல்லைன்னா வேறு எந்த வேலைக்குமே வரக்கூடாதுங்கிறத என் மனத்தில் ஆணித்தரமாக நான் பதிய வச்சுக்கிட்டேன். அப்போ இளையராஜாலாம் அங்கே பார்த்தீங்களா? இப்போ நிறையா அந்த காலகட்டத்தில் பார்க்கல, அதுக்கப்புறம் பணிபுரியும் போது நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை திரும்ப சரி வந்தால் இந்த வேலைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், இவர் யார் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் நம்ம ஊர் தான்ப்பா, நம்மளோட ரிலேஷன் தான் அப்படின்லாம் சொன்ன உடனே எனக்கு எப்படியாவது இந்த வேலைக்கு வரணும். இப்போ சொல்லுவாங்கள்ல, போலீஸ் வேலைக்கு போகணும், பைலட்டாக போகணுங்கிற மாதிரி எனக்கு இது சவுண்ட் இன்ஜினியர் வேலை அப்படிலாம் எனக்கு தெரியாது. பாண்டு நைனா வேலைக்கு போகணும், இதுதான் எனக்கு மனசில் பதிஞ்சது. அப்போ நான் 10th முடிக்கும்பொழுது இதுக்கு சரி எந்த வேலையாக இருந்தாலும் படிச்சுட்டு போனால் தான் ஒரு மரியாதை இருக்கணும்னு தெரிஞ்சு, இது படிக்கிறதுக்கு எங்கே போகணுன்னா எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியல சவுண்ட் இன்ஜினியர்னால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி ஒரு தேடலில் இருக்கும்பொழுது என்னுடைய தாய் மாமா ஒருத்தர் பாஸ்கர்னு சொல்லி அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் முடிச்சுட்டு ஆபாவண்ணன்ட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்துட்டு இருந்தார். ஊமணி விலைகள் அந்த மாதிரி படம்லாம் பண்ணார். அவர் அந்த ஆபாவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட வந்து, மாமா இந்த மாதிரி நான் இந்த வேலைக்கு வரணும்னு விருப்பப்படுறேன், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ எங்கள் மாமா தான் வந்து எனக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டு எனக்கு என் வாழ்வின் படிக்கட்டில் முதல் படிக்கட்டு அவர். இந்த வேலைக்கு நீ வரணும்னா இங்கே அடையாறில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, அதில் நீ ஜாயின் பண்ணி படிக்கணும், அது நீ படிக்கணும்னா +2ல் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தால் தான் சேர முடியும்னு சொன்னார். ஆனால் நான் 10th மார்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு A குரூப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு B குரூப் தான் கொடுத்தாங்க. நான் போய் என்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சண்டை போட்டு, நான் சவுண்ட் இன்ஜினியர் வேலைக்கு போகணும் சார், நான் A குரூப் எடுத்தால் தான் நான் போக முடியும்னு சொல்லி, அப்போ என்னோட ஹெட்மாஸ்டர் என்ன கேட்குறாரு, அது என்னடா சவுண்ட் இன்ஜினியர் வேலை சார், பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே சார், அந்த வேலைக்கு நான் போகணும் சார், இதை படித்தாதான் அதுக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து என்னை ஒரு மாணவனாக பார்க்காம, அவர் பேர் சாரங்கபாணி சார், தலைமை ஆசிரியர்,
ரொம்ப புனிதமான அந்த ஆசிரியர் தொழிலுக்கே புனிதமான ஒருத்தர். அவர் வந்து என்னை மாணவனா பார்க்காம அவர் மகனா பார்த்து என் விருப்பத்தை நிறைவேற்றி வச்சார். என்னுடைய மார்க்கு கம்மியாக இருந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பு அவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 இயர் அதற்கான போராட்டங்கள் தேடல்கள்லேயே முயற்சி பண்ணி 1 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் பாலிடெக்னிக்கில் சேர்க்கணும்னு சொன்னார். நான் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல தேடல்கள் பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி அந்த பணியை தொடர்ந்து அது எல்லாத்தையும் முடித்து திரும்ப அதே பாண்டுரங்கன் சார்கிட்ட நான் வந்து எங்கள் அப்பா வந்து பையன் என்ன பண்ணுறான், மெட்ராஸில் படிக்கிறான், என்ன படிக்கிறான், இந்த மாதிரின்னு சொன்ன உடனே என்னை வர சொல்லி, யாரை கேட்டுட்டு நீ சினிமாவுக்கு வந்த, உன்னை யார் சினிமாவில் வந்து சேர சொன்னது அப்படின்னு சொல்லி என்னை கடுமையாக கண்டித்து இதுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்திட்டார். ஆனால் அவர் பேச்சை நான் மீறவே இல்லை. நான் டிஸ்கண்டினியூ ஆகி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நீ கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சில கைடன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு சொல்லி அவர் சொன்ன இடத்துலையே நான் போய் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி எதுவுமே தெரியாது. நான் படித்ததெல்லாம் கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, இதை நம்ம படிக்க முடியுமா முடிக்க முடியுமாங்கிற மாதிரியான சூழல்கள்லாம் வந்து சரி வந்துட்டோம், நம்ம தோல்வி அடையக்கூடாதுன்னு சொல்லி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு அதே பாண்டுரங்கன் சாரை திரும்பி வந்து பார்த்து நான் இதுமாரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வெரி குட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி என்னை உடனே என்ன செஞ்சாருன்னா டிஐ சைக்கிள் கம்பெனின்னு சொல்லிட்டு ஹர்குலஸ் சைக்கிள் கம்பெனி அங்கே என்னை வேலைக்கு அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ண சொல்லிட்டார். நானும் போகிறேன். ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க நம்ம இந்த இதுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மன அழுத்தம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி நேராக வந்தால் இந்த வேலைக்கு தான் நான் வருவேன், இல்லைனா என் வாழ்நாளில் நான் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ எப்படியாவது போ, என்னவாவது செய், ஸ்டுடியோ பக்கமே இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணி வரட்டி விட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அந்த டைம் தான் வந்து கைலாசம் சார், டைரக்டர் பாலச்சந்தரோடைய கைலாசம் சார் வந்து அவங்க இதில் மின்பிம்பங்கள் அப்படின்னு ஒரு டிவி ப்ரொடக்ஷன் இது. அப்போ தான் இந்த நம்ம இதில் வந்து சீரியல் அப்படிங்கிற ஒரு மீடியா வந்து வருது. அப்போ மின்பிம்பங்கள்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பாலச்சந்தர் சார் வந்து கையளவு மனசு அப்படின்னு ஒரு சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ சவுண்ட் சென்ஸ் சுப்புன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவர் அதில் லைவ் ரெக்கார்டிஸ்டாக இருந்தார். அவர்கிட்ட நான் உதவியாளராக போய் அந்த சீரியல்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே படிப்படியாக சவுண்டு கற்றுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து ஆபாவானன் சார் வந்து கருப்பு ரோஜான்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் தான் இந்தியாவிலேயே வந்த முதல் டிடிஎஸ் படம். அந்த டிடிஎஸ் படத்துக்கு அப்போ அதற்கு இணையாக கங்கா யமுனா சரஸ்வதினு ஒரு டிவி சீரியலும் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அதில் லைவ் சவுண்ட் பண்ணணும்னு சொல்லி வரும்பொழுது எனக்கு அந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப போராடி, ஆபாவான் சார் வந்து எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காருலாம் சொல்லுவாங்க. அவர் அன்னைக்கு செய்த உதவியை இன்னைக்கு நான் என்னை நம்பி வரவருக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு காலகட்டத்துக்கு 5 லட்சம் ரூபா அந்த எக்யூப்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற கார்ட்லெஸ் மைக்கெல்லாம் சாதாரணமாக அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அன்னைக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்காக முதலீடு செய்து அந்த லைவ் ரெக்கார்டிங்கான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கினார். அப்போ அதில் என்னன்னா பழம்பெரும் நடிகர்கள் ஜாம்பவான்கள், சரோஜா தேவி அம்மா, எஸ் ராஜேந்திரன் சார், MS விஸ்வநாதன் ஐயா, இதுமாரி பல பேர் வந்து அதில் அவங்க நடிக்கும்போது டப்பிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் லைவ் ரெக்கார்டிங் பண்ணாங்க. அந்த லைவ் சவுண்ட் நான் தான் பண்ணேன். கருப்பு ரோஜா படத்தில் சில வேலைகள்லாம் லைவ் சவுண்ட்லாம் அப்படி இப்படிலாம் எடுத்து பண்ணி எல்லாம் முடித்து இந்த எல்லாம் நடக்கும் பொழுது அதான் இறைவன் எனக்கு கொடுத்த மறு வாய்ப்பு. ஒரு படம் மிக்சிங் பிரசாத்துக்கு வரும்பொழுது இதே என்னுடைய குருநாதர் பாண்டுரங்கன் சார், யார் இந்த சவுண்டெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்ட உடனே நாளைக்கு வர சொல்கிறேன் சார் அப்படின்னு ஆபாவனன் சாரும் அவருடைய கூட இருந்தவங்களும் சொன்ன உடனே ஆஃபீஸில் வந்து என்னட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒன்று பாண்டு சார் வர சொல்கிறாரு போய் பாருன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி அல்லு கலந்துருச்சு. ஐயோயோ,
மறுபடியும் நம்மளை எதையாவது சொல்லி இந்த வேலையும் நம்மளை நிப்பாட்டிட்டு வர்றாங்கிற ஒரு பயம் வந்து பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே வர்றேன். வரும்பொழுது அன்னைக்கு தான் எனக்கு இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு விடிவு காலத்தை எனக்கு வெளிச்சத்தை அந்த திறந்தது வந்து பிரசாத் ஸ்டுடியோ கேட்டு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சம். தெய்வ வாக்குன்னு ஒரு படம், அதில் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் ஒரு சாங்கு. அந்த சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. எனக்கு அப்போ அது ரெக்கார்டிங் தேட்டர்னா ரெக்கார்டிங்லாம் என்ன எதுவுமே தெரியாது. ஒரு ஓரமாக நின்று அந்த பாட்டை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு பாண்டுரங்கன் சார் வெளியில் வந்து, ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு உணர்வுலையும் அவர் கலந்துருக்கார். இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா நீ அப்படின்னாரு. அமைதியாக இருந்தேன். உன்னை தான் கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வர சொன்னீங்களாம், நான் உன்னை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் இங்கே வந்தேன்னாரு. இல்லை ஆபவன் சார் வந்து இந்த லைவ் சவுண்டு பண்ணது. ஆமாம், நீ என்ன உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். இல்லைண்ணே நான் தான் அதை பண்ணேன்னு சொன்னேன். அப்படி ஒரு இந்த திருப்பதிக்கு போனால் வெங்கடாஜலபதி பார்வை நம்ம மேரில் படணும்பாங்க. அது வரைக்கும் என்னைய வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரக்கூடாதுன்னு சொன்னவருடைய ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ உட்கார் நான் வரேன் அப்படின்ட்டு போனார். அவர் சொல்லிட்டு போகும்போது ஒரு 11:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 5 மணிக்கு தான் என்னைய பார்த்தாரு. என்னப்பா நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நீங்கள் தான் இருக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டு, நீ என்ன ஏன் அப்படி இருக்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. இல்லைண்ணே நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். எனக்கு ஸ்டுடியோவில் மட்டும் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வரேன்னு சொன்ன உடனே சரி நீ நாளையிலேருந்து வா அப்படின்னு சொல்லி என்னை பிரசாத் ஸ்டுடியோக்கு வர வச்சார். எனக்கு அப்போ அவர் சொன்னது என்னன்னா, எங்கள் அப்பா கூட என் மனசில் எந்த அளவுக்கு இருப்பாருன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு அப்பா மகன்ற உறவு இருக்கும். என்ன ஒரு குருநாதராக மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற, இது வந்து கண்ணாடி மாதிரி, நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லதை செய்யும், நீ தவறுகள் செய்தால் உனக்கு அது தவறை விளைவிக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லதும் கிடைக்கும், அதுக்கு இணையாக 2 பங்கு கெட்டதும் கிடைக்கும். இதை சூஸ் பண்ணிக்கிறத நீ தான் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ஏன்னா என் குருநாதருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் ஒரு வெத்தலை பாக்கு கூட போட்டு நான்லாம் பார்த்ததே கிடையாது. அவரை மாரி நம்ம வரணுங்கிறத என் மனசில் நான் ஆணித்தரமாக பதிய வச்சுக்கிட்டேன். அதேமாரி என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒன்றையும் என்னைய பார்த்து இதை இப்படி செய்ன்னு சொல்லி என்னைய வந்து உருவாக்குனது அவர் தான். அவர் போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி இன்னைக்கு பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோவில் பரணி சாருங்கிறவருடைய ஆதரவில் இந்த பரணி ரெக்கார்டிங் தியேட்டரில் இன்னைக்கு நான் ஒளிப்பதிவாளராக இருக்கேன்னா இதுக்கு எல்லாமே காரணம் அவர் தான். அவர் போட்ட பிச்சை தான். அது மாதிரி நிறைய பயணங்கள் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பேன். நிறைய புரிதல்கள் எனக்கும் அவருக்கும் இருக்கும். அவர் என்ன யோசிப்பாருங்கிறத நானே சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து பாபநாசம்னு ஒரு படம் பண்ணேன். கமல் சார் படம், பாபநாசம், இந்தமாரி படங்கள்லாம் பண்ணும்போது ஏவிஎம்மில் ஒரு நாள் களஞ்சியம்னு ஒரு டைரக்டர், அவரோட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டிங்கில் ஒரு விஷயத்தை கேட்டார். நான் செஞ்சேன். அப்போ சொன்னார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டு சார் தேட்டரில் இந்த சவுண்டிங் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னார். நான் ஒரு காலை தொட்டு கும்பிட்டேன். ஏன்னாரு, சார் அவர் பேரை சொல்லி நீங்கள் எனக்கு சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அப்படியே போணுச்சு.